அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைங்களுக்கு பேன்கேக்னாலே ரொம்ப பிடிக்கும். அதிலேயே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வாழைப்பழம் சேர்த்து பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இது கூட 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நாட்டு சக்கரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதுக்காக பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து ஒரு 200 ml அளவுக்கு தேவைப்படும். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதாக இருந்தாலுமே பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இதை சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் சேர்க்குறீங்க அப்படின்னா லைட்டாக உருக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பேட்டர் வந்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்ச இந்த மாவை குழிப்பணியாரக்கல்லில் சேர்த்து நம்ம பேன்கேக் மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை க்ரீஸ் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றி எடுத்துட வேண்டியதுதான். இது நம்ம வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மூடி வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கீழே கருகாமல் சீக்கிரமாக வெந்து வரும். இதுக்கு முன்னாடியே நம்ம ஆப்பிள் சேர்த்து பேன்கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுமே வீடியோ போட்டிருக்கோம். நான் அதை வந்து ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரியான ஹெல்த்தியான பேன்கேக்ஸ் நிறையவே நம்ம செய்யலாம். வேணுங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக டேட் சிரப் போட்டு பிள்ளைங்களுக்கு சூடாக நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லை ஸ்கூலுக்கு இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.